ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணுறேன். கிட்ஸுனால் ஒரே ஒரு கிட்டு தான், நிறைய கிட்ஸு நிறைய குழந்தைங்க நினச்சிக்காதீங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ஹெட் பேண்டு வாங்கியிருக்கேன். இது எங்கள் ஏரியாவில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இது 10 ரூபா தான், இது 7 ரூபா தான். இதில் விலை போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் இதை விட கம்மியாகவே வாங்கலாம். ஆனால் அவங்க பல்காக வாங்கணும், ஷாப்புக்கு தான் கொடுப்போம், வீட்டுக்கெலாம் தர மாட்டோம், ரீட்டைலில் சேல் கிடையாதுன்னு ரொம்ப ரூல்ஸ் பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன 1 பேர் 2 பேர் 1 பீஸ் 2 பீஸ்லாம் நான் எங்கள் ஏரியாவில் லோக்கல் ஷாப்ஸ்லேயே எனக்கு கிடைக்கும். நான் அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ஸில் வாங்கிக்குவேன். அதே மாதிரி தான் இந்த வளையலும். இதுவும் ஒரு பேர் 10 ருபீஸ் தான். பார்க்குறதுக்கு பழைய வளையல் மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட ஓடாதசா இருக்குது போல், அதான் 10 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்காங்க. சரி, எனக்கு பர்த்டே கிஃப்ட் எப்படி கொடுக்கணுன்னா, எனக்கு இப்போ ஆசைனா இந்த பிறந்த குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் சைஸுக்கு எல்லா சைஸுக்கும் பேங்கிள்ஸ் ட்ரை பண்ணி கொடுக்கணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி சைஸு பேபி சைஸ் பாக்ஸாக வாங்கினா அப்படியே ஸ்டாக் நின்று போயிடும். என் கையில் பேபி சைஸ் ரொம்ப ஆர்டர்லாம் வராது. அதனால் நான் லோக்கல் ஏரியா ஷாப்பில் ஃபைன் பண்ணதில் எனக்கு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடச்சிது தேடினதில். இது இதை விட இது சின்ன சைஸ். எப்படி தான் நம்ம லூஸ் சுற்ற போகிறோம், உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. இதை விட இது சின்ன சைஸு. ஹெட்பேண்டுமே இது சின்ன சைஸ். இந்த க்ரீன் கொஞ்சம் பெரிய சைஸ். இது கிட்டுங்கிறதுனால குட்டி ஹேர் கிளிப்பு. இது நான் ஃபுல்லாக 15 ரூபா போட்டிருக்கு. இப்படியே வாங்கிட்டேன். இது 15 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த் இல்லை. நான் இதை விட அழகாக ரேப் பண்ணி டிசைன் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த குட்டி ஹேர் கிளிப்பு ஷீட்டாக தான் வாங்கணும், ஒரு பீஸாக வாங்க முடியாது. இங்கே லோக்கல் கடையில் நார்மல் ப்ளைனாக கிடைக்கல. அதனால் சரி கிஃப்ட் கொடுக்குறதுக்காக நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இதை அப்படியே கிஃப்ட் கொடுத்துருப்பேன். வேறு கவர் மாற்றிட்டு இந்த ப்ரைஸ்லாம் எடுத்துகிட்டு வேறு கவர் மாற்றிட்டு இது கொடுத்துருப்பேன். இது இல்லாமல் இன்னும் 2 ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸும் சேர்த்து இன்றைக்கி ரேப் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். நான் இந்த ஹெட்பேண்ட்லாம் ரேப் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு முறை வீடியோ பர்பஸ்க்காக ரேப்பிங் பண்ணது தான். அதோடு நான் இப்போ தான் ரேப் பண்ணுறேன். இப்போ கிஃப்ட் பர்பஸ்க்காக பண்ணுறேன். இது வளையல் மாதிரியே ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நடுவில் அந்த முள்முள்ளாக வருது இல்லையா, அதுதான் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். நான் மேலே காட்டாமல் நான் அடியில் மட்டும் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் வாட்டப்படலை. இந்த பேண்டுக்கு நான் இங்கே ஒரு இடத்துல கட்டிங் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இது 2வது இடம். கொஞ்சமாக ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது முடிஞ்சிடும் பேண்டு. இப்போ இந்த பேண்டில் நான் இங்கேருந்து தான் க்ளூ வச்சுருக்கேன். இங்கேருந்து இது வரைக்கும் தான். அதாவது உள்பக்கம் இங்கே இந்த புள்ளியாக டாட்டர் முடியல மாட்டுறதுக்கு வச்சுருக்காங்களா, முடி சீவரா மாதிரி தலை சீவரா மாதிரி இருக்கும். இந்த புள்ளியிலேருந்து தான் நான் டிசைன் வச்சுருக்கேன். ஒரு லைன் ஸ்டோன் செயின், பார்டருக்கு பால் செயின், நார்மல் பேசிக் டிசைன்னு நான் இதை சொல்வேன். அந்த டிசைன் தான் நான் இதை வைக்க போகிறேன். இது மெலிசாக இருக்கிறதுனால நம்ம பேங்கிள்ஸில் நார்மலாக 10 mm இந்த மாதிரி டிசைன் அடிக்கடிக்கு பண்ணுவோம். முதல்ல வெரி ஸ்டார்டிங்கில் இது பேசிக் டிசைன்னு நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி டிசைன் தான். முதல்ல ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு பார்டரில் பால் செயின், நீங்கள் பேர்ல் செயின் கூட ஒட்டிக்கலாம், இல்லை குந்தன் டிசைன் கூட பண்ணலாம். நான் ரொம்ப ஹெவியாக வேலை அதிகமாக உள்ள குந்தன் டிசைன்லாம் நான் இதில் ஒட்டலைன்னா இது கொஞ்ச நாள் தான் லைஃப் வரும் குந்தன்றது. இதுவுமே ஸ்டோன் செயினுமே நடுவில் சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரேம் கருத்து தான் போக செய்யும். அதனால தான் நான் சிம்பிளாக விலை கம்மியாக இருக்கிறதே ஓட்டலாம் அப்படின்ட்டு ஸ்டோன் செயின் ஓட்டுறேன். ஏன்னா இதில் நான் குந்தன் டிசைன் தான் பண்ணியிருப்பேன். இது லைஃப் வரும் அப்படின்னா குந்தனமே ஃப்ரேம் கருத்து போக தான் செய்யுது. இப்போது இந்த பக்கமும் நான் பால் செயின் ஓட்டிட்டு காட்டுறேன். இவ்வளோ திக்காக இருக்க ஹெட்பேண்டும் நான் ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். இதில் ஃபினிஷிங் இந்த இடத்துல மட்டும் நான் வெளியில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே டிசைன் பண்ணும்போது கவர் ஆகிடும். அதனால் மற்றது எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங் நான் உள்ளே தான் பண்ணியிருக்கேன். என்னடா கிஃப்ட் பர்பஸ்க்காகன்றது போய் நான் இப்போது இந்த ஸ்டோன்ஸ் ஓட்டுறேனேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுதான் லாங் லாஸ்டிங். இது சீக்கிரத்தில் கருக்காது. ஃப்ரேம்டு குந்தன்ஸு. ஃப்ரேம் வாங்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணனாலே ஃப்ரேம் கருத்து போகுது. அதனால நான் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி ஒட்டிக்க போகிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். கரெக்டாக ஃபினிஷிங் வந்துருச்சு. 3D டிசைன் பண்ணுறாங்க இல்லையா ஹேர் பேண்டெல்லாம், ஸோ அந்த 3D டிசைன் மாதிரி தான் நான் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுறேன்.
இது வந்து லைட் க்ரீனில் ரேப் பண்ணிவிட்டு டார்க் க்ரீனில் ஸ்டோன் ஒட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் டார்க் யூஸ் பண்ணும் கொஞ்சம் ரொம்ப பிரைட் லுக்காக தெரியல. ஆனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதே கலரில் க்ரீன் கலரில் இங்கே ஸ்டோன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட எல்லாத்துக்கு பதில் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு ரெட்டு இது நடுவில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாயிருக்கு பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி 2-3 இடத்துல இங்கே பண்ண போகிறேன். ஃபுல் டிசைன் இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல மட்டும். இப்போது இந்த ஹெட்பேண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நான் 3 இடத்துல ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு சைடில் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இலை மாதிரி இந்த ஸ்டோன்ஸே ஒட்டியிருக்கேன். இப்போது அடுத்து பிங்க் கலர் பேங்கிள். இதில் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வந்து ரேப்பிங் ஃபினிஷிங் முடிகிற இடம் வெளியில் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம், அது தெரியாது, மறைஞ்சிரும். உள்பக்கம் இருந்தால் தெரியும் இல்லையா, அதனால் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம ஹெட்பேண்டில் கோல்ட் கலர் ஹெட்பேண்டில் வந்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு பார்டரில் பால் செயின் ஒட்டணும். அதுக்கு பதில் இதில் சேம் டிசைன் தான், ஆனால் ஸ்டோன் செயின் பதில் இது வந்து பேர்ல் செயின் ஒட்டுறேன். பார்டரில் பால் செயின் அதே மாதிரி 2 பக்கமும் ஓட்டிட்டா சேம் டிசைன் வந்துடும். ஒவ்வொரு பேங்கிள்க்கும் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு டிசைனில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணது தான். இது இன்னும் சரியாக காயாததுனால இந்த மாதிரி தெரியுது. காஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து ரெட் கலர் பேங்கிள் எடுத்திருக்கேன். இது வந்து பிங்க் கலரை விட ரெட் கலர் கொஞ்சம் பெருசு. இதில் வந்து 3 ஸ்கொயர் குந்தன் 5 mm ஒட்டிட்டு சைடில் குட்டி குட்டியாக 3 mm ஓட்ட போகிறேன். இதுதான் இந்த பேங்கிளில் 2 இடத்துல மட்டும்தான் இந்த டிசைன் வரும், ஆப்போசிட் சைட். மீதி ஆப்போசிட் சைட் நான் வேறு டிசைன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இடம் வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப கேப் அதிகமாக விடுற மாதிரி இருக்குன்ட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ஐ ஷேப். வந்து நார்மல் 6K நம்ம யூஸ் பண்ணுறது சைஸ் கிடையாது, இது வந்து 8K, அதை விட பெரிய சைஸ். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பேங்கிள் ரெடி பண்ணிட்டேன். இதுவும் இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. சின்ன ஹெட் பேண்டு பேர்ல் செயினை விட பார்க்குறதுக்கு ஸ்டோன் செயின் தான் நல்லா லுக்காக இருக்கும். இது வந்து பெரிய ஹெட் பேண்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டேன். இது சின்ன அலிகேட்டர் கிளிப்ஸ் ஏற்கனவே வீடியோ பர்பஸ்க்காக ரெடி பண்ணது தான். இதெல்லாம் சேர்த்து தான் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். இது இல்லாமல் இது வந்து கெம்பு சோக்கர் செட்டு. இது நான் வந்து சிங்கிள் பீசஸாக இருக்கும், நூலில் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்து ஓன் யூஸ்க்காக பண்ணிக்கலான்ட்டு இந்த செட்டு வாங்கினேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது செயினில் கொடுத்துருக்காங்க. இந்த செயினை கட் பண்ண மனசு வராமல் அப்படியே இருந்தது. சரி இதை கிஃப்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இது இவ்வளோ பொருள் நான் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.